இன்று நாம் 2022 வினாத்தாள 10வது கேள்வியை தான் பார்க்க போகிறோம். மேற்குறித்த உருவிலுள்ள ஆண் பிள்ளை பின்பக்கமாகவும் பெண் பிள்ளை முன்பக்கமாகவும் ஏனைய நிலைப்பாடுகளை மாற்றாமல் திரும்பும் போது அவர்கள் இருவரும் உள்ள விதத்தை காட்டும் சரியான உரு யாது என்று கேட்டிருக்குது. இப்போ இந்த உருவை பார்ப்போம். இது என்ன, ஒரு ஆண் குழந்தை. இவர் முன்பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். இது பெண் பிள்ளை, இவர் பின்பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண் பிள்ளை பின்பக்கமாக பார்த்து கொண்டும் இந்த பெண் பிள்ளை முன்பக்கமாக பார்த்து கொண்டும் இருந்தால் எந்த விடை பொருத்தமானது என்று கேட்டிருக்குது. இப்போ முதலாவதாக இந்த ஆண் பிள்ளையை பார்ப்போம். இந்த கை மேல் நோக்கி காணப்படுகிறது. சரியா, கொஞ்சம் மேல் நோக்கி காணப்படுகிறது. இந்த கை இருக்கிற மற்ற கை இது கொஞ்சம் கீழ் நோக்கி காணப்படுகிறது. இப்போ இவர் இந்த பக்கம் திரும்ப போகிறார். அப்போ அரை சுற்று, ஒரு வட்டத்தில் அரை சுற்று சுற்ற போகிறார். சரியா, அரை சுற்றுன்னா ஒரு வட்டத்தில் அரைவாசி. இப்போ அரை சுற்று சுற்றினா என்ன நடக்கும்? இரண்டு கைகளும் ஒன்றை ஒன்று மாற்றம் பெறும். அப்போ மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வரும், கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வரும். சரியா, இது நாம் பெண் பிள்ளையை பார்ப்போம். இப்போ பெண் பிள்ளையோட கையை பார்த்தோம்டா, இந்த கை கொஞ்சம் கீழ் நோக்கி காணப்படுகிறது. சரியா, மற்ற கையை பார்ப்போம். இது கொஞ்சம் மேல் நோக்கி காணப்படுகிறது. இப்போ இவவும் அரை சுற்று சுற்ற போகிறார். ஒரு வட்டத்தில் அரைவாசின்னு அரை சுற்று. அப்போ சுற்றினா என்ன நடக்கும்? இரண்டு கைகளும் ஒன்றை ஒன்று மாற்றம் பெறும். கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கேயும், மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கேயும் வரும். சரியா, இப்போ நாம் விடைகளை பார்ப்போம். இப்போ முதலாவது விடையை பார்ப்போம். இதில் இப்போ பாருங்கள், மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது, கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது. அப்போ மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுதுன்னா இந்த பக்கம் மேல் நோக்கி காணப்பட்ட கை வரணும். சரியா, மறுபடியா கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுதுன்னா இங்கே காணப்படணும். சரி, இனி நாம் பெண் பிள்ளையை பார்ப்போம். பெண் பிள்ளைய, சரியா, இதான் பெண் பிள்ளை. இப்போ இதில் இரண்டு கைகளும் இருக்கிறது. கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது. ஆனால் இங்கே பாருங்க, கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுதுண்டா, இங்கே மேல் நோக்கி காணப்பட்ட கை இருக்குது. அப்போ இது பிள்ளை இங்கே மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுதுண்டா, இங்கே கீழ் நோக்கி காணப்பட்ட கை காணப்படுது. அப்போ இது பிள்ளை. அப்போ பெண் பிள்ளை பிள்ளையாக காணப்படுகிறது. அப்போ இது முதலாவது விடை பிள்ளை. சரியா, இனி அடுத்த விடையை பார்ப்போம். இரண்டாவது விடை. சரியா, இதில் ஆண் பிள்ளையை பார்ப்போம். இப்போ இது மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது. இல்லையே பிள்ளையே, இங்கே கீழ் நோக்கி காணப்பட்ட கை இருக்குது. அப்போ அடுத்தது கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது. மற்ற பக்கம் அநேக மேல் நோக்கி காணப்பட்ட கை இருக்குது. அப்போ இந்த விடை என்ன? பொருத்தமற்றது. இந்த விடை பொருத்தமற்றது, பிள்ளையான விடை. இது நாம் மூணாவது கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வி. இதில் ஆண் குழந்தையை பார்ப்போம். இன்னும் 2 கைகள் இருக்குது. இது
இங்கே பாருங்கள், மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது, பொருத்தமானது. கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வர போகுது, பொருத்தமானது. நாம் பெண் குழந்தையை பார்ப்போம். சரியா? பெண் குழந்தைகள் 2 கைகளை. சரியா? இப்போ பெண் குழந்தை இந்த கையை பார்ப்போம். இது கொஞ்சம் மேல் நோக்கி கீழ் நோக்கி காணப்படுகிறது. இப்போ இங்கே பார்ப்போம், கீழ் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வரப்போகுது, பொருத்தமானது. மேல் நோக்கி காணப்பட்ட கை இங்கே வரப்போகுது, பொருத்தமானது. அப்போ 3வது விடை என பொருத்தமாக காணப்படுகின்றது. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன விளங்குது? 10வது கேள்விக்கு 3வது விடை தான் பொருத்தமாக காணப்படுகின்றது.